சரியான நண்பர்களை தேர்வு செய். தவறான நட்பு வாழ்க்கையை கெடுக்கும். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அது நண்பர்கள். ஒரு நல்ல நண்பன் நம்மை முன்னேற்றுவான். ஆனால் ஒரு தவறான நண்பன் நம்மை வாழ்க்கையில் பின்னே இழுத்து விடுவான். அதனால்தான் ஒரு பழமொழி இருக்கிறது. நீ யாருடன் இருக்கிறாய் என்று சொல், நான் நீ யார் என்று சொல்கிறேன். அதை புரிய வைக்கும் ஒரு சிறிய ஜென் கதை உள்ளது. ஒரு கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் நல்லவன். அவன் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவான். அவனுடைய பெற்றோர் அவனை மிகவும் பெருமையாக நினைத்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவன் சில புதிய நண்பர்களை சந்தித்தான். அந்த நண்பர்கள் அவனைப் போல இல்லை. அவர்கள் தினமும் விளையாடிக் கொண்டே இருந்தார்கள். மெதுவாக அருணும் அவர்களுடன் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தான். அவன் படிப்பை கவனிக்கவில்லை. அவன் பள்ளிக்கு தாமதமாக போக ஆரம்பித்தான். அவன் மதிப்பெண்களும் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அவனுடைய பெற்றோர் மிகவும் கவலைப்பட்டார்கள். ஒரு நாள் அருண் மிகவும் குழப்பமாக இருந்தான். அவன் அருகில் இருந்த ஒரு புத்த மடத்திற்கு சென்றான். அங்கே ஒரு வயதான சாமியார் அமைதியாக அமர்ந்து இருந்தார். அருண் அவரிடம் தனது பிரச்சனையை கூறினான். சாமியார் அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே 2 செடிகள் இருந்தது. ஒரு செடி மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. மற்றொரு செடி மெலிந்திருந்தது. சாமியார் கேட்டார், இந்த 2 செடிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அருண் கவனமாக பார்த்தான். அவன் புரிந்து கொண்டான். ஆரோக்கியமான செடியின் அருகில் நல்ல மண் இருந்தது. ஆனால் மற்ற செடியின் அருகில் குப்பை இருந்தது. சாமியார் மெதுவாக சொன்னார், மனிதர்களும் இப்படித்தான். நல்ல சூழல் இருந்தால் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். தவறான சூழல் இருந்தால் வாழ்க்கை பாதிக்கப்படும். அருண் அந்த நேரத்தில் தனது தவறை உணர்ந்தான். அவன் புரிந்து கொண்டான். அவன் தேர்வு செய்த நண்பர்களே அவனை மாற்றிவிட்டார்கள் என்று. அவன் தனது வாழ்க்கையை மீண்டும் சரிசெய்ய முடிவு செய்தான். அவன் அந்த தவறான நண்பர்களை மெதுவாக விட்டுவிட்டான். அவன் மீண்டும் நல்ல நண்பர்களுடன் சேர ஆரம்பித்தான். அவன் படிப்பையும் மீண்டும் கவனிக்க ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவனுடைய வாழ்க்கை மீண்டும் சரியான பாதைக்கு வந்தது. சில நாட்கள் கழித்து அவன் அந்த சாமியாரை மீண்டும் சந்தித்தான். அவன் நன்றி கூறினான். சாமியார் சிரித்தார். அவர் சொன்னார், நண்பர்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். அதனால் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக தேர்வு செய். நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் யாருடன் இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நல்ல நண்பர்கள் நம்மை முன்னேற்றுவார்கள். தவறான நண்பர்கள் நம்மை பின்னே இழுத்துவார்கள். அதனால் உங்கள் நண்பர்களை கவனமாக தேர்வு செய்யுங்கள். தென் ட்ரெயின் யுவர் மைண்ட் எவ்ரி டே. உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.